Ska emo emo ay astı liebe. அப்போ நீ செத்துரு மச்சான். என்ன சாவு சொல்லுன்னு நினைக்கிறேன் மச்சான். சொல்லுமா. வந்துட்டேன், கிளீனிங் வந்துட்டேன். சாப்பிட்டேன். சரி, ஓகே, நான் அப்புறம் கால் பண்ணுறேன். மனோஜ், சொல்லுங்கள் சார். அந்த ஐசி பேஷண்ட் வசந்தகுமார் கூட வந்தாங்களா, கொஞ்சம் வர சொல்லுங்கள். டாக்டர், பேஷண்ட் வசந்த்குமார் கூப்பிட்டுருந்தீங்களா? ஓ, நீங்களா? உட்காருங்க. போன மாதம் அவர் கூட ஒருத்தர் வந்திருந்தார், அவர் வரலையா? போன மாதம் ஒரு நிமிஷம் எவரா பாருங்க. அது என்ன சாவு சொல்லுன்னு நினைக்கிறேன் மச்சான். அப்போ நீ செத்துரு மச்சான். இவர் தான். இவர் தான் எங்கள் அப்பா. போன வாரத்தில் தவறிட்டார். ஓ, சாரி. அதெல்லாம் இருக்கட்டும், அவருக்கு என்னாச்சுன்னு சொல்கிறீங்களா? அதுக்கு ஏன் டென்ஷனாக வரீங்க? ஃபஸ்ட் நீங்கள் அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள். அண்ணா, ஓ, நான் அவரை செக் பண்ணி பார்த்ததில் அவர் மூளை ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. பேசிக்காக மயக்கத்திற்கு எந்த ஒரு பேஷண்ட்டுக்கும் மூளை இவ்வளோ ஆக்டிவாக வந்து நான் பார்த்ததில்லை. அவர் கற்பனையில் வந்துட்டுருக்காரு. புரியல டாக்டர். அவர் மூளைக்குள்ளே ஒரு கற்பனை உலகத்தை உருவாக்கி வச்சுருக்காரு. அந்த உலகத்தில் அவருக்கு பிடிச்சி அவர் கூட இல்லாத போனவங்க மேபி அவர் கூட வந்துட்டுருக்கலாம். நான் ஏதாச்சும் இன்டர்வியூ போனேன். ஆமாண்டா, காலையில் இன்டர்வியூ போயிட்டு வரேன்னு போனியே. இங்கே என்னடா பண்ணுறோம்? நீ தானே வேலை கிடச்சி ட்ரீட் வைக்க கூட்டிகிட்டு வந்த. இல்லைனா அவருக்கு பிடிக்காத விஷயங்கள் அங்கே இல்லாமலும் இருக்கலாம். ப்ரோ, டைம் என்ன? 10 மணி ப்ரோ. டைம் என்ன? 10:45. அப்படியும் இல்லைனா அவர் பிடிக்காத விஷயங்கள் எப்படி இருந்தால் பிடிக்குன்னு அவர் தோணுதோ அப்படியும் இருக்கலாம். ஹலோ, நான் எப்பயோ கிளம்பி உங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். உன் புள்ள கண்டா உள்ள ரெடி ஆகிட்டு இருக்கான். டேய், கிளம்பிட்டியாடா? இந்த வந்துட்டேன் அங்கிள். இரா, அவனும் கிளம்பிட்டானா? 2 பேரும் சேர்ந்தே வந்துடுறோம். ஓகேடா, பாய். அங்கிள், அவுட்ஃபிட் ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனுக்கு இது போதும், வாடா. இவ்வளோ நேரம்டா, வாடா. அங்கிள், நீங்களும் வாட்ச் கட்டலாம்ல, கூலாக இருக்கும். வாட்ச்னா கட்டாம டைட்டா நமக்கு செட் ஆகுதுடா. வாட்ச்னா அப்படி தான் இருக்கும். நீ யோசிச்சு பாரு, வாட்ச் இல்லை வித்தவுட் ஃபீலிங் இன்விசிபிள் எப்படி இருக்கும்? யார் கையில் வாட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் என்ன அது சொல்யூஷன் கண்டுபிடிக்கல, இன்னும் கொஞ்சம் நல்லா கண்டுபிடிச்சிருவேன். இன்னும் நிறைய. இதனால எதனா பிரச்சனை இருக்கா டாக்டர்? இல்லை, இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி இந்த கியூரான நிறைய பேரை நானே பார்த்துருக்கேன். தேங்க் காட். ஆனால் இதோட இன்னும் 2 பெரிய பிரச்சனை இருக்குது. ஒன்று,
அவர் மூளையில் நியூரான் ஸ்லோவாக இயங்குது. இந்த நியூரான் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த அசைவை மூளைக்கு கொண்டு போய் சேர்க்கும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் நடக்கிறாருன்னு வச்சுப்போம். அவர் நடக்கிறப்ப ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே மூளைக்கு கொண்டு போய் சொல்லிடும். ஆனால் அவருக்கு 3வது ஸ்டெப்பில் தான் கொண்டு போய் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு அவர் கரெக்டாக தான் நடப்பார். அப்போது அவர் அங்கே டெலிபோர்ட் ஆகுறாரு. இல்லை அந்த உலகத்தில் அதுக்கு அவர் என்ன பேர் வேணா வச்சுருக்கலாம். ஓகே அங்கே ஆப் கிளிச் ஆகுது. எங்கள் மச்சான் நான் சொல்கிறத நல்லா கேளு. எனக்கு இந்த டே கிளிச் ஆகுதுடா. அப்போது அந்த 2வது பிரச்சனை டாக்டர், அவர் மூளையோடமோ அந்த கற்பனை உலகத்தை உண்மை நினைக்குது. அதனால் அந்த கற்பனை உலகத்தில் அவருக்கு எதாச்சும் அடிப்பட்டதுன்னா இங்கே இருக்கிற உடம்புல அடிப்பட்ட இடத்துல வச்சிரும். அப்போது அவருக்கு அங்கே ஆக்சிடெண்ட் இல்லை தற்கொலை பண்ணிட்டாருனா? டாக்டர், அந்த ஐசி பேஷண்ட்டுக்கு தொண்டை வெடிக்குது. பிரபல சயின்டிஸ்ட் வசந்தகுமார் இன்று 5 மணி அளவில் தற்கொலை செய்து கொண்டார். இவர் நேரடி ஆய்வு செய்யும் ஆராய்ச்சியாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. இறைவன் இருக்கின்றானா?